ஒரு சிறு ஓடையா நீ ஓடிட்டு இருக்கிற. ஆனா வந்துட்டு நீயே வந்துட்டு ஒரு பெரும் கடலா மாறி இருக்க அப்படின்னா, அப்ப அந்த உணர்வு உனக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஐம்புலன்கள்ல வந்துட்டு கண்கள் ரொம்ப உயர்வானது, அபூர்வமானது. ஏன் அப்படின்னா, கண்களால வந்துட்டு எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ, அவ்வளவு தூரம் பார்க்க முடியும். என்னுடைய எல்லா அடையாளங்களையுமே நான் விடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யர் கேட்கிறார். அப்ப மிர்தத் சொல்றாரு, இது மனிதன், இது விலங்கு, இது தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்காது. எல்லாத்தையுமே ஒண்ணா பார்க்கக்கூடியது தான் கடவுளுடைய சொல். ஒண்ணாக்கும் எல்லாத்தையுமே. நேத்து ஒரு ஸ்பீச்ல கூட கேட்டேன். உங்களுடைய கண்கள், அதாவது நம்மளுடைய ஐம்புலன்கள்ல வந்துட்டு கண்கள் ரொம்ப உயர்வானது, அபூர்வமானது. ஏன் அப்படின்னா, உங்க காதால ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிற சத்தத்த கேட்க முடியும். உங்க மூக்கால வந்துட்டு வாசனைகளையும் கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். வாசனைய கூட பிடிக்க முடியும். ஆனா, உங்களுடைய கண்களால வந்துட்டு எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ, அவ்வளவு தூரம் பார்க்க முடியும். அதற்கு வந்துட்டு வரையறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதானே மாஸ்டர்ஸ்? ஒரு வானத்துக்கு கீழ நின்னுட்டு நாம பார்க்குறோம்னா, எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் நமக்கு தெரியும். ஆனா, நம்ம காதால அவ்வளவு சத்தத்தையும் நம்மளால கேட்க முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்ததான் நம்மளுடைய கண்கள். ரொம்ப அழகா இருந்தது. அது மாதிரி இந்த உலகத்த புரிஞ்சுக்கிற கருவிகளாக இருந்தாலும், அது மட்டுமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பிடக் கூடாது. அதனுடைய எல்லை வந்துட்டு அந்த ஜன்னலுக்கு வச்ச சட்டம் மாதிரி. அந்த சட்டத்திலிருந்து நீங்க வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மிகப்பெரிய உலகம் இருக்கு. அப்படிப்பட்டது தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை, எல்லையற்ற தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றார் மாஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு தாய் அது ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு போர்வையில போர்த்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அந்த கதகதப்புல, அந்த சந்தோஷத்துல நிம்மதியா நல்லா தூங்கும். ஏன்னா, அது வந்துட்டு தான் வந்துட்டு அதுதான் அப்படின்னு நெனச்சுட்டு அந்த உணர்வுல நல்லா தூங்கிடும். ஆனா, அந்த தாய்க்கு தெரியும், அந்த போர்வையில குழந்தை, உள்ளார குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த வித்தியாசம் அந்த தாய்க்கு தெரியுமே தவிர, அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா வளர வளர அந்த குழந்தை என்ன தெரிஞ்சுக்குது? போர்வை வேற, நாம வேற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குது இல்லையா? அது மாதிரி தான் நாம கூட வந்துட்டு எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு சதையில சுத்தப்பட்ட ஒரு உரைய தான் நாம நாம நெனச்சுட்டு இருக்கோம். அது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கு அந்த இறைத்தன்மை. அதுல இருந்து நீங்க உங்கள புரிஞ்சுக்கோங்க. நான்ங்கிறது அதுதான். அந்த உண்மையான நான்ல இருந்து இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கிற இந்த நான் பிளவுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு கத்தி எடுத்து வெட்டுன மாதிரி சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். நானுங்கிறது இன்னைக்கு பிளவுபட்டு போயிருக்கு. நான்கிறது இந்த உலகத்தோட ஒட்டியது தான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ஆனா, அந்த இறைத்தன்மை தான் நான் அப்படிங்கிறது. ஸோ, அத நீங்க புரிஞ்சுகிட்டு, அதிலிருந்து வெளிய வாங்க அப்படிங்கிறாரு. அப்ப சிஷ்யர் சொல்ல ஒரு சிஷ்யர் கேட்கிறாரு, "இது நாள் வரைக்கும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த அடையாளம் எல்லாத்தையுமே விடணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே." உண்மைதானே மாஸ்டர்ஸ்? நான்கிறது எதுவுமே இல்ல அப்படின்னா, அத நெனச்சு பார்க்க கூட நமக்கு புரியல. தெரியல அப்படிங்கிறத விட புரியல அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்துட்டு. எதுவுமே இல்லாம இருக்கும்போது, நான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு? ஆனா இத நெனைக்கும்போதோ, இல்ல கற்பனை பண்ணி பார்க்கும்போதோ, உண்மையிலே என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் வந்துட்டு. ஸோ அப்படிப்பட்ட என்னுடைய எல்லா அடையாளங்களையுமே நான் விடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யர் கேட்கிறார். அப்ப மிர்தத் சொல்றாரு, "ஒரு சிறு ஓடையா நீ ஓடிட்டு இருக்கிற. ஆனா வந்துட்டு நீயே வந்துட்டு ஒரு பெரும் கடலா மாறி இருக்க அப்படின்னா, அப்ப அந்த உணர்வு உனக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். இந்த நான் அப்படிங்கிறது ஒரு சிறு ஓடை மாதிரி. ஆனா நீங்க அத விட்டு வெளிய வரும்போது, அந்த இறைத்தன்மைக்குள்ள போகும்போது, பெரும் கடலாகவே நீங்க இருப்பீங்க. ஆகையால அந்த கவலை உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். அதை விட முயற்சி பண்ணு. அந்த
பாதுகாப்பு உணர்வு. அதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம சொல்றது. ஓ! நான் ஒரு பாதுகாப்போட இருக்கிறேன் அப்படின்னா, நான்கிறத உருவாக்கி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பாதுகாப்பு ஒரு எல்லை. அத எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளிய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் அப்படிங்கிற வார்த்தையை. இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும்போது நம்மளுடைய வார்த்தைகள பத்தி சொல்றாரு மாஸ்டர்ஸ். கடவுளுடைய சொல்லுக்கும், மனிதனுடைய சொல்லுக்கும் உள்ள வித்தியாசத்த அழகா காட்டுறாரு. கடவுளுடைய சொல் எப்படிப்பட்டதுன்னா, உலை மாதிரி. மனிதனுடைய சொல் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு தொட்டில் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இப்பயே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். உலை அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு அடுப்புல உலை வச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம எத போட்டாலும் அது வெந்து ஒரு பதத்துக்குள்ள வந்துரும். இல்ல ஒரு தங்கத்த உருக்கி நீங்க அதுல போட்டாலும் சரி, எல்லாமே உருகிடும் அதுக்குள்ள வந்துரும். ஒண்ணா கலந்துடும் இல்லையா? அது மாதிரி தான் உலை. கடவுளுடைய சொல் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாரையுமே இணைக்கக்கூடிய ஒன்று. எல்லாத்தையுமே ஒண்ணா தான் பார்க்கும். அந்த கடவுளுடைய சொல் எல்லாத்தையுமே ஒண்ணா தான் பார்க்கும். இவன் வந்துட்டு பணக்காரன், இவன் வந்துட்டு ஏழை, இவனுக்கு அறிவு இருக்கு, இவனுக்கு அறிவு இல்ல. இல்லன்னா வந்துட்டு, இவன் வந்துட்டு ஒரு அழகான கலைஞன், இவன் அழகான ஓவியன் அப்படின்னு சொல்லிட்டு, எதையுமே வந்துட்டு பிரித்து பார்க்காது. இது மனிதன், இது விலங்கு, இது தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்காது. எல்லாத்தையுமே ஒண்ணா பார்க்கக்கூடியது தான் கடவுளுடைய சொல். ஒண்ணாக்கும் எல்லாத்தையுமே. ஆனா மனிதனுடைய சொல் எப்படிப்பட்டதுன்னா, தொட்டில் மாதிரி அப்படிங்கிறார். தொட்டில்னா நம்ம குழந்தைக்கு போடுவோம் இல்லையா மாஸ்டர்ஸ் தொட்டில். அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஒரு வரையறைக்குள்ளேயே இருப்போம். என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர், என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைக்குள்ளேயே வச்சிருப்போம். அந்த வரையறை கூட நமக்கு தெரிஞ்ச வரையறையா தான் இருக்கும். நம்ம குடும்பம் அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கிறோம்னா, அந்த 100 பேர் தான். ஸோ நம்மளுடைய மனிதனுடைய சொல் எப்படிப்பட்டதுன்னா, அதுக்குள்ளேயே அடங்கிடும். ஆனா கடவுளுடைய சொல் அப்படிப்பட்டது கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. சுதந்திரம் நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த சுதந்திரத்திற்கு நீங்க குடுக்குற விடை என்ன மாஸ்டர்ஸ்? ஒரு சிறையிலிருந்து சுதந்திரம். இல்லன்னா நம்மளுடைய அ டெய்லி ஒர்க் இருக்கு இல்லையா? அந்த ஒர்க்ல இருந்து ஒரு நாள் சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா, வெளிய போயிட்டோம் அப்படின்னா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கிற அந்த சுதந்திரம். இதத்தான் நாம சுதந்திரம்னு நெனைக்கிறோம். ஒரு நாள் கிடைச்சாலும், அதத்தான் நம்ம சுதந்திரம் நெனைக்கிறோம். நம்ம துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெறுவது தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இல்லை. அதாவது வெளியில ஓடுறதில்ல சுதந்திரம். உங்களுடைய மையத்தை நோக்கி நீங்க போகணும். அதுதான் உண்மையான சுதந்திரத்த உனக்கு கத்துக் கொடுக்கும். அப்பதான் அதனுடைய அர்த்தத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. உண்மைதானே மாஸ்டர்ஸ்? நம்ம எங்க போறோம்? வெளிய தேடுறோம். உள்ளுக்குள்ள எப்பயுமே நம்ம போகறதில்ல. உள்ளுக்குள்ள போனா பயம் தான் நமக்குள்ள இருக்கும். ஆனா, உங்களுடைய மையத்தை நோக்கி நீங்க போகும்போது, உண்மையான சுதந்திரத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க வந்துட்டு இந்த உலகத்த பார்க்குற கோணம், இல்லன்னா இந்த மனிதர்களை பார்க்குற கோணம், எல்லாமே மாறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? சுதந்திரம்னா வெளிய கிடையாது. உள்ளுக்குள்ள இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ உங்களுடைய விடுதலை உணர்வு எங்க இருக்குன்னா, நமக்குள்ளேயே இருக்கு. இப்போ ஒருத்தர் பேசுற விஷயம் நமக்கு வந்துட்டு சந்தோஷத்தையும் குடுக்கலாம், துக்கத்தையும் குடுக்கலாம். ஆனா, அந்த விஷயம் வந்துட்டு ஒரே மாதிரியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா நம்ம மிர்தாத் பேசுறதையே பார்க்கலாமே. மிர்தாத் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு சமாதுக்கு பயத்த குடுக்குது. பாதுகாப்பின்மைய குடுக்குது. ஆனா, மத்த சிஷ்யர்கள் எல்லாருக்குமே ஒரு சுதந்திர உணர்வ குடுக்குது. ஏதோ ஒரு கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற அந்த கட்டுகள் எல்லாமே அவிழ்க்கப்பட்ட மாதிரி, பூட்டுகள் எல்லாமே அவிழ்க்கப்பட்ட மாதிரியான ஒரு சந்தோஷத்த, ஒரு அ சுதந்திரத்த அவங்களுக்கு குடுத்தது. ஆனா சமாதுக்கு வந்துட்டு எப்படி இருந்தது? எரிச்சலா இருந்தது. கோவமா இருந்தது. அவரு சொல்ற வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. அப்படிப்பட்டது தான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது கூட உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா அவர் சொல்ற ஒரு விஷயம் அன்பு. அன்ப பத்தி அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். அன்புதான் கடவுளுடைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மாஸ்டர்ஸ். பொதுவா நம்ம அன்புனா என்ன நெனச்சுப்போம்? ஒருத்தர் மேல பாசமா இருக்கிறது, இல்ல ஒருத்தர் மேல அக்கறையா இருக்கிறது, இல்லன்னா நம்மளுடைய உணர்ச்சி வெளிப்பாடா அன்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா வந்துட்டு மிர்தாத் சொல்ற விஷயம் என்னன்னா, அன்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, அதுக்கு ஒரு மூலப்புள்ளி, அதாவது மூல ஆற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, அதுதான் அன்பு. அதனால தான் அதுக்கு கடவுளுடைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு.
இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோலாம் மாஸ்டர்ஸ். அந்த மரத்துல வந்துட்டு நெறைய இலைகள், கிளைகள், வேர்கள் எல்லாமே இருக்கு. ஆனா, நான் எப்படி பார்க்குறேன்னா, அங்க இருக்கிற அந்த ஒரு இலைய பார்த்துட்டு ரசிக்கிறேன். அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மேல மட்டுமே நான் ரசிக்கிறேன், அழகா உணர்றேன் அப்படின்றது மாதிரியான அன்பு தான் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிறோம். என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய நண்பர்கள், இல்லன்னா ஒரு 100 பேர் நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒரு 100 பேருக்குள்ளேயே நம்மளுடைய அன்பு அடங்கி போகுது. எ அ அடுத்து இருக்கிற மத்த விஷயங்கள நாம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? இவங்க வந்துட்டு சரியில்ல, இவங்க வந்துட்டு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம வெறுக்கிறோம், இல்லன்னா விலகுறோம். பகைவர்களா இருந்தா இன்னும் வெறுக்கிறோம். நமக்கு ஏமாத்தானவங்களா இருந்தா இன்னும் அதிகமா நாம வெறுக்கிறோம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு மரத்தின் இலைய மட்டுமே நீங்க ரசிக்கிறதும், அந்த மரத்துக்கு இருக்கு இல்லையா? அந்த இலை இருக்கிற கிளை இருக்கு. அந்த கிளை இருக்கிற தண்டு இருக்கு. அந்த தண்டு இருக்கிற மரம் இருக்கு. மரத்துடைய வேர் இருக்கு. இது எல்லாத்தையுமே வெறுப்பதற்கு சமம் அப்படிங்கிறாரு. இலை மட்டும் ரசிச்சா, அது எப்படி மாஸ்டர்ஸ் ரசனை ஆகும்? அந்த முழு மரம் இருந்தா தானே அந்த இலை இருக்கும். ஆனா, இலைய மட்டும் ரசிச்சுட்டு, இதுதான் அன்புன்னு நாம நெனச்சுட்டு இருக்கோம். மொத்த மரத்தையுமே நீங்க ரசிக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. எந்த இடத்துலயுமே உங்களுடைய வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. உங்களுடைய நீங்க ஒரு வாழும் மரம். நீங்களே ஒரு வாழும் மரம்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய வேர்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா இடத்தையும் பரவி இருக்கு. அதனுடைய கிளைகள், இலைகள், கனிகள் எல்லாமே எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்கு. எல்லோருக்குள்ளேயும் இருக்குன்றார். ஒருவேளை உங்களுடைய அதிலிருந்து வர்ற அந்த கனிகள் வந்துட்டு இனிமையா இல்ல. அதாவது நல்ல சுவையோட இல்ல, நல்ல நறுமணத்தோட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதாவது ஆ நம்மள சுத்தி இருக்கிற ஜனங்கள அவர் சொல்றாரு. மத்தவங்க எல்லாருமே இப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு நீங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த வேருக்கு குடுத்திருக்கிற ஊட்டச்சத்து சரியில்ல அப்படிங்கிறார். பாத்தீங்களா மாஸ்டர்ஸ்? நாம வேருக்கு கொடுத்திருக்கிற ஊட்டச்சத்து சரியில்ல. அத பொறுத்து தான் அந்த கனி வந்திருக்கு. ஒருத்தர் நம்மள வந்துட்டு திட்டிட்டு போறாரு அப்படின்னா, நம்மள ஏமாத்திட்டு போறாருன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வேருக்கு குடுத்த ஊட்டச்சத்து சரியில்ல. அதனால அந்த கனி உங்களுக்கு அப்படிப்பட்டதா கிடைச்சது. நமக்கு உலகத்திலிருந்து வர்ற எல்லா விளைவுகளுமே நம்மள பொறுத்து தான் இருக்குங்கிறத அழகா சொல்லியிருக்காரு. இங்க அன்புங்கிறது அந்த மரம் மாதிரி. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்புங்கிறது அந்த மரமா உங்களையே நீங்க ஒரு மரமா நெனச்சுக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களுமே அதிலிருந்து வந்த கனிகள். அந்த கனியில எந்த ஒரு கனி சரியா இல்ல அப்படின்னா, அந்த வேருக்கு நீங்க குடுத்திருக்கிற ஊட்டச்சத்து சரியில்ல. அழகா ஒரே லைன்ல சொல்றாரு மாஸ்டர்ஸ். "அன்பே வாழ்வின் சாறு, வெறுப்பு மரணத்தின் சீழ்" அப்படிங்கிறாரு. அன்பு தான் வாழ்க்கையுடைய சாறு, ரசம். அதுதான் உங்கள முன்னோக்கி கொண்டு போகும். வெறுப்புங்கிறது மரணம் மரணம் அப்படிங்கிறாரு வந்துட்டு. மரணத்துடைய சீழ். அந்த சீழ் எப்படி உள்ளுக்குள்ளேயே நம்மள வந்துட்டு அதாவது புண்ணு வந்துட்டு சீழ் வந்துருச்சு அப்படின்னா, அது உள்ளுக்குள்ளேயே கொடைஞ்சுட்டே போகும் நமக்கு வந்துட்டு. அப்படிப்பட்டது தான் வெறுப்பு. அந்த ஒரு சின்ன ஒரு வெறுப்பு உங்களையே மொத்தமா சாப்பிட்டுடும் அப்படிங்கிறார். ரத்தம் எப்படி நம்மளுடைய நரம்புகள் வழியா தடையின்றி போயிட்டுருக்கோ, அது மாதிரி அன்பு கூட உங்க உடல்ல எல்லா இடத்துலயுமே போகணும். ரத்தம் தடைப்பட்டா எப்படி நோய் உருவாகுமோ, அதே போல அன்புங்கிறது ஒரு தடைப்பட்டது தான் வெறுப்பு அப்படிங்கிறது. அன்பு வந்துட்டு எந்த இடத்துல உங்ககிட்ட இருந்து பரவலையோ, அப்ப வெறுப்புங்கிறது அந்த இடத்துல இருக்கு. ஆகையால தான் அன்பு அந்த இடத்துல பரவல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த நேரத்துல அன்பு எப்படி ஆகும்னா, ஒரு நஞ்சா மாறும். அது கொடுக்கிறவங்களுக்கும் சரி, வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு விஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்புங்கிறது எந்த இடத்துலலாம் வெளிப்படலையோ, அதாவது வெறுப்புங்கிறது எந்த இடத்துலலாம் இருக்கோ, அந்த இடத்துல அன்புங்கிறது ஸ்ப்ரெட் ஆகல. தடைப்பட்டு இருக்கு. ஆகையால அந்த தடைப்பட்ட அந்த அன்பு உங்களுக்குள்ள ஒரு நஞ்சா மாறிடும். அது உங்க உடல் முழுக்க பரவிடும். ஆகையால அத நீங்க உங்களுக்குள்ள வளர விடாதீங்க. அடுத்து ஒரு அழகான உவமையோட சொல்லியிருக்காரு. ஒரு பழுத்த இலை இருக்கு அந்த மரத்துக்குள்ள அப்படின்னா, அந்த இலை வந்துட்டு
அன்ப இழந்து இருக்கு. ஒரு இலையுதிர்ந்த கிளை இருக்கு அப்படின்னா, அது அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு அழுகிய கனி இருக்கு அப்படின்னா, அது மொத்தமா வெறுப்ப உறிஞ்சி இருக்கு. எல்லாமே நீங்க தான். அந்த மரம் மொத்தமே நீங்க தான். ஸோ, இதுல எதையுமே நீங்க குற்றம் சாட்டாதீர்கள். நோ ஜட்ஜ்மெண்ட்ன்னு பத்ரி சார் சொல்ற மாதிரி எதையுமே நீங்க குற்றப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கஞ்சத்தனமான அன்ப நீங்க விட்டுடுங்க. உங்க இதயத்த நீங்க குற்றம் சாட்டுங்க. மத்தவங்கள கிடையாது. ஓ ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கஞ்சத்தனமான அன்ப நீங்க வெளிப்படுத்துங்க. அத குடுக்கறதுல எந்த நேரத்திலயும் தயக்கம் வேண்டாம். யார் மேலயும் தயக்கம் வேண்டாம். அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த வரையறைகளை விட்டு அந்த அன்ப குடுக்க நாம பழகணும். அன்புங்கிறது எப்படி நமக்கு ஃபுட்டு, வாட்டர், அப்புறம் இந்த ஒலி, இந்த காற்றுன்னு இருக்கோ, அது எல்லாம் எப்படி நம்மளுக்கு அத்தியாவசியமானதோ, அதுபோல தான் அன்பு அப்படிங்கிறது. "அன்புல கணக்கே பார்க்காதீங்க" அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்ஸ். வட்டி கணக்கு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ, "அன்ப கணக்கு பார்க்காதீங்க, எல்லாருக்குமே குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அன்பு அவ்வளவு உயர்வானது. அதுதான் இந்த உலகத்துடைய படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர். ஸோ, நமக்கு டைம் ஆயிட்டிருக்கு. அடுத்த ஒரு விஷயத்த பார்த்துரலாம். மௌனம். ஆ மிர்தாத் புத்தகத்துல நெறைய விஷயங்கள குடுத்திருக்காரு. நான் சில விஷயங்கள மட்டுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் மாஸ்டர்ஸ். அடுத்து மௌனம். இதுவும் படைப்பாற்றல் மிக்கது அப்படின்னு சொல்றாரு. பேசினா தானே எல்லாமே கிரியேட் ஆகும் அப்படின்னு நாம நெனைக்கிறோம். ஆனா மௌனம் வந்துட்டு மிகச் சிறந்த உயர்வான விஷயம் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய ஒரு கவசம் மாதிரி. மௌனம் அப்படிங்கிறது ஒரு கவசம் அப்படிங்கிறாரு. ஆனா அது வெளிக்கவசம் கிடையாது. உள்ளுக்குள்ள இருந்து உருவாகும் ஒரு சக்தி அப்படிங்கிறார். அது உங்களுக்குள்ள ஒரு சக்திய கொடுக்கும். அந்த சக்தி உங்களுடைய கண்களுக்கு தெரியாமலேயே அது ஒரு மிகப்பெரிய கவசம் மாதிரி உங்கள பாதுகாக்கும். சரியான மௌனத்த தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்துட்டு, அந்த மௌனத்துடைய உண்மைய புரிஞ்சுகிட்டவங்களால வந்துட்டு, மத்தவங்க யாரும் அவங்கள வந்துட்டு புண்படுத்தவே முடியாது. அதேபோல அவங்களும் வந்துட்டு மத்தவங்கள புண்படுத்த மாட்டாங்க. ஏன்னா, நாம என்ன நெனைக்கிறோம் பொதுவா அப்டின்னா, நம்ம மனசுக்குள்ள அமைதி வேணும் அப்டின்னா, மத்தவங்க பாராட்டணும், மத்தவங்க நான் செஞ்சத வந்துட்டு ஓகே சொல்லணும் அப்டின்னு சொல்லிட்டு, வெளியவே நெனச்சுட்ருக்கோம். அது வந்துட்டு நம்மள பலவீனப்படுத்தும் அப்டிங்கிறாரு. இது எல்லாமே நீங்க நெனைக்கிற இந்த மன அமைதி உங்கள பலவீனமாயிட்டிருக்கு. நீங்க பலவீனமாகறீங்க. அதன் மூலமா நீங்க சக்திய பெறல. ஆனா உண்மையான அமைதி உங்களுடைய ஆழத்திலிருந்து வெளிப்படும்போது, அப்ப வந்துட்டு உண்மையிலேயே நீங்க ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா, பேச்ச விட மௌனம் சிறந்ததா அப்படின்னா, நிச்சயமா அப்படிங்கிறாரு. சிறப்பான பேச்சு ஒரு நேர்மையான பொய். மோசமான மௌனம் ஒரு நிர்வாண உண்மை அப்படிங்கிறாரு. ஒரு சிறந்த பேச்சு, "அப்பா எவ்வளோ அழகா பேசிட்டு இருக்காரு, எவ்வளோ சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அது ஒரு பொய் அப்படிங்க நேர்மையான பொய். பொய்ன்னா வெறும் பொய் கிடையாது. நேர்மையான பொய். அழகா இருக்கும். அதுல உண்மை இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா அதுவும் பொய் அப்படிங்கிறாரு. மோசமான மௌனம். எதுவுமே பேசாம சைலன்ட்டா இருக்காரு அப்படின்னா, அது நிர்வாண உண்மை அப்படிங்கிறாரு. அப்ப சிஷ்யர் கேட்கிறாரு, "அப்படின்னா நீங்க பேசுற பேச்செல்லாம் கூட பொய்யா?" அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதானே மாஸ்டர்ஸ். இவ்ளோ நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் வந்துட்டு ஒரே லைன்ல சொல்லிட்டாரு. உண்மை கூட வந்துட்டு நேர்மையான பொய் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றதெல்லாம் உண்மை, ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுருக்கோம். அவர் என்னடான்னா இப்படி சொல்லிட்டாரு. அப்ப அது வந்துட்டு பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வர சந்தேகம் மாதிரி அவர் கூட கேட்கிறாரு. ஆமா அப்படிங்கிறாரு மிர்தாத். பாத்தீங்களா மாஸ்டர்? நான் சொல்ற வார்த்தை கூட பொய் தான் அப்படிங்கிறாரு. இது சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு ஒரு இது இருக்கணும் மாஸ்டர்ஸ். நான் அப்படிங்கிறத அவர் உடைச்சிருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நான் சொல்றது எல்லாம் ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா, நான் சத்தியத்த சொல்றேன், நான் உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆமா அப்படிங்கிறாரு. எப்போ இது பொய்யாகுது அப்படிங்கிறத அழகா சொல்றாரு பாருங்க மாஸ்டர்ஸ். அதாவது கேட்கிறவங்களும் சரி, சொல்றவங்களும் சரி, ஒரு அலைவெண் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு அதிர்வுகள் இருக்கும். அந்த ஃப்ரீக்வென்சி செட் ஆகாத போது, நிச்சயமா வந்துட்டு அது ஒரு பொய் தான் அப்படிங்கிறாரு. ஆ எக்ஸாம்பிளா நாம இத சொல்லலாம். ஒரு எல்கேஜோ, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கிட்ட வந்துட்டு, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவ சொன்னா அவனுக்கு புரியுமா மாஸ்டர்ஸ்? நிச்சயமா புரியாது இல்லையா? என்னவோ சொல்றாருன்னு தான். ஏ, பி, சி, டி சொல்லிக் குடுத்தா பரவாயில்ல. ஆனா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவ சொன்னா அவனுக்கு புரியுமா? புரியாது இல்லையா? அப்ப அது பொய்யா தான் அவனுக்கு தோணும். அது மாதிரி தான் எப்படியாப்பட்ட குரு எவ்வளவு சொன்னாலும் சரி, சிஷ்யர் வந்துட்டு
எந்த ஃப்ரீக்வன்சில இருக்காரோ அப்படிதான் அத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். இத பத்ரி சார் கூட எப்பயுமே சொல்வாரு. நேத்து ஒரு மேடம் கூட சொன்னாங்க வந்துட்டு. அவங்களுடைய வார்த்தைகள தான் நாம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. நிச்சயமா. பத்ரி சார் கூட எப்பயுமே சொல்றது உண்டு. ஆ ஒரு குருவ நீ புரிஞ்சுக்கணும்னா, நீ ஒரு குருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அதாவது அவங்க சொன்ன வார்த்தைகள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, நாம அந்த நிலைக்கு உயர்ந்தா மட்டும் தான் அத புரிஞ்சுக்க முடியும். அதுவரைக்கும் என்னுடைய மைண்ட் எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் அந்த வார்த்தைகள புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் பத்ரி சார் கூட சொல்றது என்னன்னா, என்னுடைய பாதங்களே இல்ல, என்னுடைய பதங்கள பிடிச்சுக்கோங்க. அதாவது என்னுடைய வார்த்தைகள புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்பயுமே குருவுக்கு சர்வீஸ் தேவையில்ல. அது நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக நாம செய்யணும். குருவுக்கு பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா வந்துட்டு உண்மையிலேயே நம்ம குருவுக்கு செய்ற பணிவிடை எது அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தைகள புரிஞ்சுகிட்டு, நாம நம்ம வழியில முன்னேறணும். அத நாம புரிஞ்சுகிட்டு முன்னேறும்போது தான், அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் தெரியும். இல்ல அப்படின்னா, இப்ப நம்ம புத்தகம் படிச்ச மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ, இங்க உண்மை அப்படிங்கிறது கூட எப்படிப்பட்டது அப்படின்னா, அதுவும் வந்துட்டு ஒரு அழகான பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எப்பன்னா, நம்ம சொல்றவருடைய அந்த வேவ் லென்த்தும், கேட்கிறவங்களுடைய வேவ் லென்த்தும் ஒண்ணா இருக்கும்போது, அதாவது அவர் சொல்ற வார்த்தைகள சொல்லணும் அப்படின்னா, சொல்பவருடைய நாணும், கேட்பவருடைய நாணும் ஒரே நிலையில இருக்கும்போது, அத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது ஒரு மறு உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உண்மைய பேசுறது அப்படிங்கிறது கூட ஒரு மறு உருவாக்கம். இதுக்கு வந்துட்டு மௌனம் அப்படிங்கிறது எப்படி அப்படிட்டுன்னா, ஆ உங்கள வந்துட்டு ஒரு எல்லையற்ற பெருவெளிக்கு, அதாவது ஒரு வெற்றிடத்திற்கு உங்கள கூட்டிட்டு போகும். நாம சொல்லுவோம், எல்லையற்ற பெருவெளி, இல்லன்னா வெட்ட வெளி அப்படின்னு சொல்றது உண்டு. அதுக்குள்ள உங்கள கூட்டிட்டு போகும். அங்க வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது. ஆனா எல்லாமே அங்க இருந்து தான் ஆரம்பமாகுது. அங்க இருந்து தான் எல்லா சத்தங்களும் ஆரம்பிக்குது. அங்க இருந்து தான் எல்லா வடிவங்களும் ஆரம்பிக்குது. உங்களுடைய சுயத்தின் ஆணைகளும் அங்கிருந்து தான் எழுதப்படுது. அதேபோல அது அங்க தான் போய் திரும்பவும் சேருது. அப்படிப்பட்டது தான் இந்த மௌனம். அத உங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மௌனத்துல நீங்க இருக்கும்போது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகள், அச்சங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள், பொறாமைகள், காமங்கள் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த மௌனத்துக்கு இருக்கு. அந்த மௌனத்தின் மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வெளியேத்த முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற வேதனையான சத்தங்கள் எல்லாத்துலயுமே இருந்து உங்கள நீங்க வெளிக்கொண்டு வர முடியும். அது உங்க மௌனத்தின் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மௌனம் உங்களுடைய நாவுக்கு குடுக்கிற ஓய்வு கிடையாது. அதாவது உங்களுடைய நாக்குக்கு நாம ஓய்வு குடுக்குறோங்கிறது கிடையாது. உங்களுக்குள்ள எத்தனையோ இருக்கிற விஷயங்கள வெளியேத்தக்கூடிய சக்தி அந்த மௌனத்துக்கு இருக்கு. 1000 1000 சொற்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு உண்மைய, ஒரே ஒரு வார்த்தை மூலமா கூட நீங்க வெளிப்படுத்தலாம். ஆகையால மௌனம் மிக உயர்வான சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ அத நாம பிராக்டிஸ் பண்ணணும். அழகா மாஸ்டர்ஸ் நாம இந்த மௌனத்த பத்தி நெறைய தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அகத்தியர் ஆசிரமத்துல வந்துட்டு அழகா ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்ல வந்துட்டு மௌனத்துக்காக நமக்கு இருக்கிற இடம் குடுத்து, இலவசமா அதையும் கொடுத்து, உணவையும் கொடுத்து, நம்மள வந்துட்டு அங்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கு நம்மளுடைய அகத்தியர் ஆசிரமம். ஒவ்வொரு மாசமும் அந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. அதேபோல இப்போ வர்ற அமாவாசையில கூட அது நடக்கப் போகுது. எல்லாரும் கலந்துக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாருமே அதுல கலந்துக்கோங்க. நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்கள கொடுக்கும் மாஸ்டர்ஸ். ஓகே. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாம பார்த்துரலாம். அடுத்து பிரார்த்தனை. பிரார்த்தனைய பத்தி அவர் சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம கோயிலுக்கு போனா எல்லாருமே ஒரு பிரார்த்தனையோட போவோம். "கடவுளே என்ன காப்பாத்து, என் குடும்பத்த நல்லா பார்த்துக்கோ, எல்லாமே நல்லபடியா நடக்கணும்." பொதுவாவாவது இதையாவது கேட்போம். எந்த பிரார்த்தனையும் இல்லன்னா, இதையாவது நாம கேட்போம். அப்படி கேட்டுட்டு பொதுவா வரத்துல பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு பேரம் பேசுவோம். அதுவும் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு எனக்கு இத குடுத்தா நான் அத செய்றேன், அத குடுத்தா இத செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரத்த பண்ணிட்டு வருவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பிரார்த்தனைய பத்தி சொல்லும்போது, ஒரு சூரியன் உதிக்கிறாரு அப்படின்னா, அந்த சூரியன் இந்த நேரத்துல உதிக்கணும், மறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடவுளுக்கு எப்பயாவது ஞாபகப்படுத்தி இருக்கீங்களா? இல்லன்னா ஒரு தூரத்து ஒரு வயல்ல இருக்கிற ஒரு தானியம் வந்துட்டு முளைச்சு வெளிய வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு, நீங்க போயிட்டு கடவுளுக்கு ஞாபகப்படுத்துறீங்களா? அழகான ஒரு சிலந்தி வலை பின்னிட்டு இருக்கு. அதுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஏதாவது நீங்க ஞாபகப்படுத்துறீங்களா? இல்ல ஒரு கூடு கட்டிட்டு இருக்கிற ஒரு சிட்டுக்குருவி, அது எவ்வளவு அழகா கூடு கட்டிட்டு இருக்கு. அப்போ போயிட்டு
நீங்க அது எல்லாத்தையுமே கடவுளுக்கு ஞாபகப்படுத்துறீங்களா? எதையுமே நீங்க ஞாபகப்படுத்த மாட்டீங்க இல்லையா? ஆனா, நீங்க உங்களுக்கு தேவையானத மட்டும் எனக்கு இத கொடு, அத கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எண்ணற்ற கவலைகள், எதிர்பார்ப்புகள அவர்கிட்ட போய் கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர்கிட்ட எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா, அவர் வந்துட்டு எல்லா சாவியையும் உங்ககிட்ட குடுத்து வச்சுட்டாரு. எப்பயோ வந்துட்டு உங்களுக்குள்ள குடுத்து வச்சுட்டாரு. எல்லா கதவுகளை திறக்கக்கூடிய சாவிகள் உங்ககிட்டயே இருக்கு. அப்படி குடுத்துறவர்கிட்ட போயிட்டு, "நீ திரும்ப எனக்கு சாவிய குடு, சாவிய குடுன்னு" கேட்கிற மாதிரியானது தான் பிரார்த்தனை அப்படிங்கிறது சொல்றாரு. எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளயே இருக்குங்கிறாரு அவர் வந்துட்டு. ஆனா நாம என்ன பண்றோம், "எனக்கு சக்தி இல்ல, நீ குடுப்பா, குடுப்பான்னு" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா, இறைவன் உங்களுக்குள்ளயே இருக்காருன்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு. ஸோ எல்லா சாவியும் உங்களுக்குள்ளயே இருக்கு. உங்ககிட்டயே அவர் எப்பயோ குடுத்துட்டாரு. எத வேணாலும் உங்களால செய்ய முடியும். அப்படிப்பட்ட சாவிகள் உங்ககிட்ட இருக்கு. ஆனா நீங்க தான் அத விட்டுட்டு அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. எங்க இருக்கு மாஸ்டர்ஸ் அந்த சாவி? உங்களுடைய இதயத்தின் விசாலமான பரப்பு. உங்களுடைய இதயத்த விசாலமாக்குங்க. அப்ப நிச்சயமா அந்த சாவிகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிக்கும். ஒவ்வொன்னும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய விசாலமான இதயம் வேணும் நமக்கு வந்துட்டு. நல்லதோ, கெட்டதோ, பசியோ, தாகமோ எல்லாமே உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்போ நீங்க அத திறக்கணும் அப்படின்னா, உங்களுடைய இதயத்த தான் நீங்க அதிகமா ஓப்பன் செய்யணும். வழிபாடு செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஆலயங்களும் தேவையில்ல. ஆனா உங்களுடைய இதயத்துல ஒரு கோயிலை காணாதவர், அதாவது அங்க இருக்கிற அந்த இறைத்தன்மையை காண முடியாதவர், எந்த கோயிலுக்கு போனாலும் தன்னுடைய இதயத்தை அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளவு அழகா பிரார்த்தனையாகட்டும், அன்பாகட்டும் எல்லாமே நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க மாஸ்டர். ஸோ இந்த மிர்தாத் புக்கை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. திரும்ப படிங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள மட்டும் தான் இங்க எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த புத்தகத்த கண்டிப்பா படிங்க மாஸ்டர்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் மேடம்.